உங்களுக்கு சொக கதை கேட்க பிடிக்குமா? அப்போ என் கதையே கேளுங்க. என்னுடைய பேர் ரமேஷ். நான் இப்போ தான் புதுசாக கல்யாணமானவன். எனக்கு தேன்னா ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு நாள் சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன். தேனை எடுத்து பார்த்துட்டு இருந்தா அப்படியே ரைட் சைடு பார்த்தா பாருங்கள், என் ஒய்ஃப் நின்று திட்டிக்கிட்டு இருக்கா. ஏன் திட்டுறான்னா, தேன் அவ்வளோ வாங்கக்கூடாதான், கம்மியாக தான் வாங்கணுமா. கால்குலேட்டரை வச்சு கணக்கு போட்டுட்ருக்கா. நான் என்ன மக்களே பண்ணட்டும், என்னால் முடியலை. தினமும் இதுகளுக்கு இதே வேலை. எனக்கு பிடிச்சதை சாப்பிட முடியாது. இங்கே பாருங்கள், ரொட்டி மாதிரி இருக்குது. அதை வாங்கலான்னு போய் நின்னா என் பின்னாடியே நிற்பா. ஒன்றுமே பண்ண முடியல. நான் தனியாக சூப்பர் மார்க்கெட்டும் வர முடியாது. என் ஒய்ஃப் என்னை தனியாகவும் விட மாட்டேங்கிறான். வந்தால் அவள் தான் பர்ச்சேஸ் பண்ணுறான். எனக்கு காலணுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எடுத்து பார்த்துட்டு இருந்தேன், பின்னாடி நிற்கிறா. இந்த அரசியல்வாதிங்க நிற்கிற மாதிரி கையை கட்டிட்டு மாதம் மறைச்சிட்டு இருந்தா. சரி, இன்றைக்கி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் என் ஒய்ஃப் கத்திரிக்காயை எடுத்துகிட்டு நிற்கிறான். எனக்கு கத்திரிக்காயே பிடிக்காது, ஆனால் கத்திரிக்காய் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி என்ன கன்வின்ஸ் பண்ணுவான். சாக்லேட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, சாக்லேட் எடுக்க அப்படின்னு பார்த்தா அதுக்கும் பின்னாடியே நிற்பா. ஒன்றுமே பண்ண முடியல. திரும்ப திரும்ப அதையே சொல்லிகிட்டு இருக்கனே. ஒரு நாள் அப்புறம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பில் போட்டோம். பில் போடுற கவுண்டரில் அவள் போய் நிற்கிறா. ஏன்னா செக் பண்ணுறாளா ஒவ்வொரு ரேட்டாக. நம்மக்கிட்ட பில்லு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாலும் நம்பாமல் அவள் போய் சிஸ்டத்தில் பார்த்துட்ருக்கா எவ்வளோ வருதுன்னு சொல்லி. இப்படி வந்து மாட்டியிருக்கேன் பார்த்தீங்களா. அந்த கடையில் வேலை செய்கிற அக்காவே எம்மா யாருமா நின்றுட்டாங்க. எனக்குன்னா கோவம் தலைக்கேறிடுச்சு. எங்கே போனாலும் இதை பண்ணுற ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவள் பொறுமையாக சொல்கிற மேலே கை வச்சா. என்னங்க பார்த்துக்கலாம், எல்லாம் நல்லதுக்கு தான், சரியாக இருந்தால் மிச்சம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னான். சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சூப்பர் மார்க்கெட்டை விட்டு வெளியே வந்தோம். வெளியே வந்து அடுத்த நாள் காலையில் அந்த கொடுமையை ஏன் கேட்குறீங்க? 10 ரூபா கொத்தமல்லிக்கு யாராவது சண்டை போடுவாங்களா? என் ஒய்ஃப் போடுவா. சும்மா இல்லைங்க, 10 நிமிஷம் சண்டை போடுவா. அந்த கடைக்காரரே இந்த அம்மா நீ சும்மா வச்சுக்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போகிற அளவுக்கு சண்டை போடுவா. என்னால் முடியாது. அப்படியே எதிர்த்து வேற எங்கேயாவது போய் ஒழிஞ்சுக்குவேன். அந்த கடைக்காரர் போன அப்புறம் தான் வீட்டுக்கு வருவேன். இப்படி ஒரு மனைவி என் தலையில் கட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நான் புலம்பாத நாளே இல்லை. பெருமூச்சு விட்டால் கூட சரியாயிர மாட்டிருக்குது. அவகிட்ட நான் அடிக்கடி எப்பவும் சொல்கிற விஷயம், என் ஃப்ரெண்டு என் மேனேஜர் யாராவது வந்தால் கொஞ்சம் அவங்கக்கிட்ட இந்த சிக்கனத்தையும் கஞ்சத்தனத்தையும் காட்டாதம்மான்னு சொல்லுவேன். அப்படித்தான் ஒரு நாள் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருந்தார். அவர்கிட்ட காஃபியை நீட்டினான். என் ஒய்ஃப் டீ போட்டு தர்றதே பெரிய விஷயம், காஃபியை போட்டு கொடுத்தா. அவர் அந்த நேரம் பார்த்து எனக்கு ஹார்லிக்ஸ் வேணும்னு கேட்க என் ஒய்ஃபுக்கு வந்ததே கோபம். என் புருஷனுக்கே பச்சை தண்ணி தான் கொடுப்பேன், நீ காஃபி கேட்குறேன்னு கேட்காம எந்திரிச்சு உள்ளே போயிட்டான். என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், டே மச்சான் நீ ஏன்டா காஃபி கொடுத்தா குடிச்சிட்டு போடா, ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு சொன்னேன். அவன் என்ன மச்சான் ஒரு ஹார்லிக்ஸ் வீட்டில் வந்து கேட்கக்கூடாதுன்ட்டான். என் ஒய்ஃப் விருட்டுன்னு வீட்டுக்குள்ளே போனவன் பெட்ரூமுக்குள்ளே போய் ஒரு ஃபைல் எடுத்தான். ஃபைல் எடுத்து சந்தோஷமாக சிரிச்சிட்டு வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்தான். பரவாயில்ல ஏதோ கொடுக்குறாங்கன்னு நினச்சி அவனும் ஓப்பன் பண்ணி பார்த்தா மிரண்டுட்டான். என்னடா இது, என்னடா இத்தனை நாளாக நான் வீட்டுக்கு வந்தது, டீ குடித்தது, காஃபி குடித்தது, நீ குடித்தது எல்லாத்துக்கும் பில்லு போட்டு வச்சுருக்கா, எதே நான் குடித்ததுக்கு பில்லா? நானும் எட்டி பார்த்தேன். ஆமாங்க, நான் கல்யாணம் ஆனது குடித்த காஃபி டீக்கெல்லாம் எத்தனை ரூபா செலவாயிருக்குன்னு சொல்லி லிஸ்ட்டு போட்டு கிராஃப் போட்டு வச்சுருக்கா. எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. இதே மாதிரி தான் ஒவ்வொரு தாட்டியும் ஆகிட்டுருக்கு. என் ஒய்ஃபுக்கிட்ட கையை பிடிச்சி உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணி இருக்கணுமா அப்படின்னு சொன்னேன். அடுத்த நாள் ராத்திரி என் ஒய்ஃப் தன்னோட நைட்டியை கட் பண்ணிகிட்டு இருந்தா. என்னம்மா ஆச்சு, எதுக்கு நைட்டியை கட் பண்ணுறீன்னு கேட்டேன். ஏன்னா அவள் ஏற்கனவே ரொம்ப சிக்கனம், இதில் புது நைட்டியை வேற கட் பண்ணிகிட்டு இருந்தா, அதுவும் கத்திரிக்கோலை வச்சு. என்னம்மா இது அப்படின்னு சொல்லி ஃபோனை எடுத்து நீட்டினான். நானும் எடுத்து பார்த்தா எனக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ தான் சொன்னான், ஏங்க என்னுடைய நைட்டி கிழிஞ்சிருச்சு, அதனால் புது நைட்டி ஆர்டர் போட சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அது எப்படிம்மா உன் நைட்டி கிழிஞ்சிருந்துச்சுன்னா ஆர்டர் போட்டால் எப்படி புது நைட்டு வேணும்னு கேட்டேன். அதுக்கு அவ சொன்னா, அதுதாங்க என்னோட ட்ரிக்ஸு, இதாக பாருங்க இந்த துணி கிழிஞ்சிருக்குன்னு நான் சொல்லிட்டேன், இப்போது புது துணி வந்துட்டுருக்கு, அதை கொடுத்துட்டு நான் வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ஒரு ஆணவத்தில் ஒரு சிரிப்பு சிரித்தா. என்ன லாஜிக்னு எனக்கு தெரியல. வெளியே டொக் டொக் டொக்குன்னு ஒரு சத்தம். யாருன்னு போய் பார்த்தா அமேசான்லேருந்து பார்சல் வந்திருக்கு.
என்னங்க இந்நேரத்துக்கு பார்சல் கொண்டு வந்திருக்குன்னு கேட்டால் அர்ஜென்ட் டெலிவரி அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு டோர் பெல்ல அடித்ததை நிறுத்திட்டு கதவணிக்கு அவர் உள்ளே வர சொன்னேன். அவரும் உள்ளே வந்தார். அப்போ கார்த்திகாவா அப்படின்னு கேட்டாங்க. என் ஒய்ஃப் அங்கேருந்து விற்கிற ஓடி வந்து பார்சல் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தா. அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே கத்தி எடுத்துட்டா. சரன்னு அறுத்தா அந்த பாக்ஸை அறுக்கும்போது அவன் மூஞ்சியை பார்க்கணுமே, அவ்வளோ சந்தோஷம். ஆனால் அடுத்த செகண்டு அவள் மூஞ்சியில் ஆடலை. வந்தது பழைய பேப்பரும் அட்டையும். அவளுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரே ஷாக்கு. அந்த பேப்பரை அவள் எடுத்து பார்த்து, ஏங்க நான் சேரீ ஆர்டர் பண்ணியிருந்தேங்க, சேரீ மட்டும் இல்லைங்க புது நைட்டி, என்னங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவள் வருத்தப்பட்டா. எனக்கு தலையில் அடிச்சுக்கிட்டேன். எவ்வளோ ரூபாமா செலவு பண்ணுன்னு கேட்டால் 5000 ரூபாங்கிறான். ஏமா ஒரு தேன் பாட்டில் வாங்கி தர மாட்டேன், 5000 ரூபா செலவு பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதையெல்லாம் விடுங்க. எனக்கு நேற்று பிறந்த நாள். சரி ஹோட்டலுக்கு போகலான்னு கூட்டிகிட்டு போனான். அவன் என்றைக்கும் ரோட்டு கடைக்கு தான் கூட்டிகிட்டு போவா. அன்னைக்குன்னு பார்த்து என்னை பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போனான். மெனுவை பார்த்தா நிறைய காஸ்ட்லியாக இருந்துச்சு. எனக்குன்னா சந்தோஷம். சிந்தாசை கையிலேயே முடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆர்டரை போட ஆரம்பித்தேன். வெயிட்ரு ஐயா இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டேன். அவரும் வந்தார். ஐயா ஒரு சிக்கன் தந்தூரி, ஒரு முட்டை பப்ஸ், ஒரு பிரியாணி, அப்புறம் பரோட்டா, சில்லி சிக்கன், பள்ளிவாளையம் சிக்கன், முட்டை வறுவல் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு சொன்னேன். என் மனைவி மறுபடியும் தோளில் கை வச்சுட்டு, நோ 1 மட்டன் பிரியாணி ஃபார் ஹிம் அண்ட் 1 அன்லிமிட்டெட் வெஜ் மீல்ஸ் ஃபார் மீன்ட்டான். அப்படின்னா எனக்கு மட்டன் பிரியாணி ஒன்றா, அவளுக்கு வெஜ் மீல்ஸு ஃபுல்லாக. இப்போ மட்டன் பிரியாணி நான் ஆசைப்பட்டது 10 டிஷ் கொடுப்பான்னு பார்த்தா ஒரு டிஷ் தான் கொடுத்தா. ஆனால் அவளுக்கு வெஜ்ஜு சாம்பார், ரசம், புளிக்குழம்பு, பொரியல்னு சொல்லி நிறைய இருந்துச்சு. இதில் சாம்பாரை வச்சு கொண்டு வாங்க, அப்புறம் கொஞ்சம் கூட்டு கொஞ்சம் கொண்டு வாங்கங்கிறா. எதை கூட்டணும்னு எனக்கு தெரியலை, அது பேர் இதான். அப்புறம் நான் மட்டன் பிரியாணியை சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அவன் முடிக்கவே மாட்டேங்கிறா. வந்துட்டே இருக்குது. ரசம் சொல்கிறா, பானிபூரி சொல்கிறா, என்னென்னமோ சொல்கிறா. எனக்குன்னா கன்னத்தில் கையை வச்சிட்டேன். ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஃபைனல் பில்லை போய் பார்த்தா நிறைய வந்துருந்துச்சு. அவள் சாப்பிட்ட ஒவ்வொன்றுக்கும் பில்லு போட்டாங்க. அவளுக்கு கோபம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மேனேஜரை கூப்பிட்டு, என்னங்க ஒரு அன்லிமிட்டட் ஃபுல் மீல்ஸ்னால் ஃப்ரீ தானேன்னு சொல்ல அவளுக்கு வயிறு வலிச்சிருச்சு. ஐயோ அம்மான்னு கத்துனான். பின்ன கொஞ்சம் நஞ்சம் சாப்பிட்டா தானே, என்னை விட்டுட்டு அவ்வளோ சாப்பிட்டால என்ன அவளுக்கு வயிறு வலிக்குது. எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். என்னை விட்டுட்டு அதிகமாக சாப்பிட்டாலன்னு சொல்லி அவளை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். ரொம்பட்டு சந்தோஷம். இதே மாதிரி கதைகள் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.